நீ விட மாட்டேன். என்னடி இவர் கத்துற காட்டுல அந்த பையன் நம்மள ஒரு காட்டு காட்டிடும் போல பயமா இருக்கு. பயப்படாதீங்க, பயமா இருக்கு. என்னாச்சு? நேத்து கேட்ட அதே சவுண்ட் உனக்கு கேட்கல? ஆமா கேக்குது. சாமி இங்கதான் இருக்கு, வாங்க. சாமி வாங்க சாமி. பாக்குறேன் இருங்க. இருடி, சாமி வரட்டும் நம்ம பார்க்கலாம். சாமி ஏங்க பூனைங்க. பூனை பூனை கத்துனதுதான் எனக்கு குழந்தை கத்துன மாதிரி கேட்டுச்சோ? இருக்கலாம். உன்னை விட மாட்டேன்டா. உன்னை துரத்தாம விட மாட்டேன். உன்னை பிடிக்காம விட மாட்டேன். உன் கழுத்துல என்ன பண்ற மாதிரி விட மாட்டேன் நானு. ஓம் கிளீம் கிளீம் ஜெய்காளி மகாகாளி பத்திரக்காளி விராட்காளி. என்கிட்ட ஆட்டம் காட்டுறேன். நான் யாரு? நானு வெளியே வந்துரு. நீ இன்னைக்கு உன்னை நான் பிடிச்சு அடக்கிட்டேன் நானு. சொல்லுங்க ஆண்டி. ஒன்னும் இல்லம்மா, இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். அது ஒன்றும் இல்லையா ஆண்டி? ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, நானா கண்டுபிடிச்சா நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. அதுவா ஆண்டி, கொஞ்ச நாளாவே வீட்ல ஒரே பேட் வைப்ரேஷன். ஏதோ அமானுஷ்யமான சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் என்னன்னு பாத்துட்டு இருக்கோம். என் வீட்லயும் இதே மதமா சவுண்ட் கேட்டுட்டு இருந்தது. அப்படியா? என்ன பண்ணி சரி பண்ணீங்க? சாமியார்னு ஒருத்தன் வந்தான், நிறைய காசு போட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். இங்க இருக்கிற நிறைய வீட்ல இதே மதமா நடக்குது. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே ஆண்டி. புடிச்சிட்டேன். இங்க இருந்த காசு கருப்பு நான் புடிச்சிட்டேன். எங்க இருக்கீங்க? புடிச்சிட்டோமா? அந்த ஆத்மாவை நான் புடிச்சிட்டேன். இத உடனே காசுல கரைக்கணும், அப்பதான் இதோட வீரியம் குறையும். அதனால நீங்க எனக்கு தர வேண்டிய காசுல இன்னும் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா தாங்க. அப்பதான் சில போல பூஜைகள் செய்து என்னோட கண்ட்ரோல் இதை கொண்டு வர முடியும். காசுல கரைச்சாதான் இதோட ஆத்மா சாந்தி அடையும். இவன் தாமா என்ன ஏமாத்தி காசு புடிங்கிட்டு போனா. எக்ஸ்ட்ரா காசு தானே, கொடுத்துட்டா போச்சு. ஐயோ, இவனே எல்லாத்தையும் செஞ்சுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு என்னோட காசு புடுங்குறான். புடுங்குவா இவனை. ஒரு அல்பா